கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலை நேர தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 2025 நிச்சயமாக அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, எப்போது நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். 2026 செய்வோம் என்ற வாதத்தை கூட கொண்டு வரலாம், ஆனால் நாங்கள் செய்யவில்லை. மக்கள் படும் கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியும். சம்பள உயர்வை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அந்த விவரங்களை வரவு செலவு திட்டத்தில் தாக்கல் செய்வேன் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதியொன்றில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் கணவனும் மனைவியும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இச்சம்பவம் நேற்றைய தினம் மானிப்பாய் சண்டிலிப்பாய் பகுதியில் நடந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, அராளி பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் சண்டிலிப்பாய் சந்தி பகுதியில் மோட்டார் சைக்கிள்களில் பயணித்துக் கொண்டிருந்த போது அவ்வீதியால் வந்த இன்னொரு மோட்டார் சைக்கிள் அவர்கள் மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது இருவரும் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை மற்றிய மோட்டார் சைக்கிள்களின் சாரதி மானிப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை தலைமையக போலீஸ் பிரிவின் சார்ஜென்ட் ஒருவர் முறைப்பாட்டாளரிடமிருந்து 5000 ரூபாவை லஞ்சமாக பெற்ற போது நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபரான சார்ஜென்ட் திருகோணமலை போலீஸ் தலைமையகத்தின் முறைப்பாடுகள் விசாரணை பிரிவில் கடமையாற்றியவராவார். தம்பலகமுவ பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் பணத்தகராறு தொடர்பில் திருகோணமலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டை விசாரித்து முறைப்பாட்டாளருக்கு தர வேண்டிய பணத்தை பெற்றுத்தர தேவையான ஏற்பாடுகளை செய்து தர முடியும் என கூறி அதற்காக 5000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக போலீஸ் சார்ஜென்ட் கோரியுள்ளார். இந்நிலையில் போலீஸ் சார்ஜென்ட் லஞ்சம் பெற்றுக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் உப்புவெளி போலீசில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்துக்குள் புகுந்த இனம் தெரியாத இருவர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான காரைநகர் சாலையின் சாரதி மற்றும் காப்பாளர் மீது தாக்குதலை நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளனர். நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, யாழ் பேருந்து நிலையத்துக்குள் இனம் தெரியாத இருவர் ஹெல்மெட், கத்தரிக்கோல் மற்றும் சோடா போத்தல்களுடன் வந்துள்ளனர். இதன்போது காரைநகர் சாரதிக்கு அவரது தலையில் சோடா போத்தலால் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அங்கு நின்ற காப்பாளர் ஏன் தாக்குதல் நடத்துகின்றீர்கள், இது தொடர்பாக காவல்துறைக்கு செல்லலாம் என்று கூறவே அவர் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான இருவரின் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்கள் இருவரும் காவல்துறை வருவதை பார்த்துவிட்டு பழக்கடைக்கு பின்னால் உள்ள வேலியால் தப்பி சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்து நிலையத்துக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேங்காய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களின் ஏற்றுமதி வருமானம் கடந்த நவம்பர் மாதத்தில் 13.8% அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி 70 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வருடத்தின் முதல் 11 மாத காலப்பகுதியில் தேங்காய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் 782 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. எனினும் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு தேங்காய் மற்றும் அதனுடன் தொடர்புடைய பொருட்களின் ஏற்றுமதி நடவடிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் அண்மை காலமாக நாட்டின் சந்தையில் தேங்காய்க்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதுடன் தேங்காயின் விலையும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
புதிய அரசியல் அமைப்பை வகுக்கும் போது சுகாதார சேவையை பெறுவதற்கான உரிமையை மக்களின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக பிரகடனப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார். எனவே சுகாதார சேவைகளை பெறுவதற்கான உரிமையை அடிப்படை உரிமையாக்க வேண்டுமாயின் அதற்கு அவசியமான ஒழுங்குகளை ஏற்படுத்த வேண்டும். தற்போது அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. அதன் நிறைவில் மக்கள் தங்களுக்கு தேவையான இடங்களில் தமக்கான சுகாதார சேவைகளை பெற முடியும் என்ற உறுதிப்பாட்டினை அரசாங்கத்தினால் வழங்க முடியும். அதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை சுகாதார அமைச்சு தற்போது ஆரம்பித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதேவேளை தனியார் வைத்தியசாலைகளில் வழங்கப்படும் சேவைகளின் தரம் தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை உருவாக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நாடு பொருளாதார ரீதியில் பின்னடைவை எதிர்நோக்கியுள்ள நிலையில் அதிகமானோர் வெளிநாடு செல்ல முயற்சிப்பதால் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இன ஐக்கியத்துடன் கூடிய புதிய கடவுச்சீட்டு ஒன்றை உருவாக்கி வெளியிட்டுள்ளோம். கடவுச்சீட்டை இலவாக பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். வெகு விரைவில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு மற்றும் அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும். மக்கள் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு செல்வதற்கு அதிக பணம் செலவழிப்பதுடன் சில முகவர்களால் ஏமாற்றப்படுகின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்வதற்காக 1,50,000 பிரீத்தலைசர் கருவிகள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் மற்றும் ஏனைய வாகனங்களை பரிசோதிக்கும் நோக்கில் நேற்று முன்தினம் நாடு தழுவிய ரீதியில் போக்குவரத்து நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மெனதுங்க தெரிவித்துள்ளார். சமீப நாட்களாக அதிகரித்து வரும் பயணிகள் பேருந்து மற்றும் பிற வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்துக்களை குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாக உள்ளது என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சோதனைகளை மேற்கொள்வதற்காக நாடு முழுவதும் 24 மணி நேரமும் போக்குவரத்து அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த விசேட நடவடிக்கையின் போது பொதுமக்கள் கவனக்குறைவாக அல்லது சட்டத்தை மீறும் வகையில் பேருந்துகள் மற்றும் பிற வாகனங்களை ஓட்டினால் 119 மற்றும் 1997 என்ற அவசர தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் முதல் முறையாக கொங்கனிடல் மெதோமோக்ளோபினிமியா என்ற மிக அரிதான நோய் கண்டறியப்பட்டுள்ளது. அதன்படி மதவாச்சி பகுதியிலுள்ள குழந்தை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் குழந்தைகள் பிரிவு விசேட வைத்திய நிபுணர் MRS UC ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். உடல் நீல நிறமாக மாறுவதும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படுவதும் இந்த நோயின் அறிகுறிகள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மதவாச்சி பிரதேசத்தில் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தையை அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிசு பிரிவில் மருத்துவ பரிசோதனைக்காக முன்கூட்டியே அனுமதிக்கப்பட்டது. எனினும் அதற்கான பரிசோதனை வசதிகள் இல்லாததனால் குழந்தையின் இரத்த மாதிரிகள் ஜெர்மனிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நோயின் தன்மை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நாட்டில் இந்த நோய்க்கான மருந்துகள் இருந்தமையினால் குழந்தையின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பெரும்பாலும் நோய் வருவதற்கு குழந்தையின் இரத்த உறவு பெற்றோர்கள்தான் காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் இந்நோய் கண்டறியப்படுவது இதுவே முதல் முறை எனவும், ஆனால் உலகில் 1,00,000 சிறுவர்களுக்கு இந்நோய் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார். கொஞ்சினெட்டல் மெதமோகோலோபினிமியா என்பது மனிதரில் ஒரு அரிய பிரச்சினையாகும். பொதுவாக இரத்தத்தால் நெருங்கிய தொடர்புடைய திருமங்களுடன் இந்த நோய் தொடர்புடையது. இருப்பினும் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தையின் நோய் விடயத்தில் குழந்தையின் பெற்றோர் அத்தகைய இரத்த தொடர்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். உலக அளவில் இந்த பிரச்சினை 1,00,000 குழந்தைகளில் ஒருவரை பாதிக்கிறது.
மெத்தமோகுளோபினிமியா உள்ளவர்களில் சாதாரண ஹீமோகுளோபின் மாற்றப்படுகிறது. இது திசுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்வதை தடுக்கிறது. இதனால் ஆக்சிஜன் பற்றாக்குறை மற்றும் பலவீன மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதேவேளை இலங்கையின் மருத்துவ வரலாற்றிலேயே ஒரு நோயாளிக்கு மெத்தமோகுளோபினிமியா கண்டறியப்பட்டது இதுவே முதல் முறை என்பதையும் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் குழந்தை பராமரிப்பு பிரிவின் சிறப்பு மருத்துவர் SUC பிரணவக உறுதிப்படுத்தியுள்ளார். பாடசாலை ஆசிரியர்கள் தமது மாணவர்களுக்கு தனியார் பயிற்சி வகுப்புகளை நடத்துவதை தடை செய்து மேல் மாகாண கல்வி வலய அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையும் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட கடிதமும் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தில் சில அதிகாரிகள் வேண்டுமென்றே அரசாங்கத்துக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த விடயத்தை கையாண்டுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். எனவே அரசாங்கத்தை பாதுகாக்க நாம் நேரடியாக தலையிடுவதாக ஜெயசிங்க கூறியுள்ளார். இலங்கையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு எவ்வித அச்சமும் சந்தேகமும் இன்றி தேவாலயங்களுக்கு சென்று ஆராதனைகளில் கலந்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பேராயர்களுக்கான மக்கள் தொடர்பு பணிப்பாளர் அருட்தந்தை ஜோட் கிறிஸ்தாந்து கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் இந்த வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதன்படி குறித்த மத ஸ்தலங்களிலும் தேவாலயங்களிலும் போலீசாரும் இராணுவத்தினரும் விசேட பாதுகாப்பு வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் இந்த வருடத்தில் 554 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த மீனவர்களுடன் இந்த வருடத்தினுள் 72 மீன்பிடி படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியில் உள்ள மத்திபெர்க் நகரில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அமைக்கப்பட்ட சந்தையில் பொதுமக்கள் பொருட்கள் வாங்க குவிந்தபோது அதிவேகமாக வந்த கார் ஒன்று அவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்ததாகவும் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்து ஏற்படுத்திய நபர் சவுதி அரேபியாவை சேர்ந்த 50 வயதான டாக்டர் என தெரிய வந்துள்ளது. அவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் பயங்கரவாத தாக்குதல் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் இந்தியர்கள் 7 பேர் காயமடைந்த நிலையில் அவர்களை சிகிச்சைக்கு வைத்தியசாலைக்கு அனுமதித்தனர். இதனையடுத்து அவர்களில் 3 இந்தியர்கள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர் என மற்ற 4 பேரும் தொடர்ந்து சிகிச்சை உள்ளனர். இதனை பெர்லின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் அதனுடைய எக்ஸ் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவை குறிவைக்கும் பேஜர் மற்றும் வாக்கி-டாக்கி தாக்குதல் திட்டத்திற்கு பின்னால் இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல் பற்றிய தகவல்களை சமீபத்தில் மொசாட்டிலிருந்து ஓய்வு பெற்ற 2 மூத்த அதிகாரிகள் வெளிப்படுத்தியுள்ளனர். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டில் பல ஹிஸ்புல்லா போராளிகள் பேஜர் மற்றும் வாக்கி-டாக்கி குண்டுவெடிப்பில் ஹிஸ்புல்லா அமைப்பின் உறுப்பினர்கள் உட்பட பலர் கொல்லப்பட்டனர். 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேலும் தற்போது வரை போரிட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக இந்த கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி லெபனான் முழுவதும் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேஜர்கள் வெடித்தன. முக்கியமாக ஹிஸ்புல்லாக்கள் இருக்கும் பகுதிகளில் இந்த குண்டுவெடிப்புகள் நடந்ததுடன் இதனால் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டிருந்தது. மறுநாள் வாக்கி-டாக்கிகள் வெடித்து நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். தாக்குதல் நடந்த 2 மாதங்களுக்கு பின்னர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருந்தார். இந்நிலையில் இந்த தாக்குதலின் விவரங்களை சமீபத்தில் மொசாட்டில் இருந்து ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரிகள் வெளிப்படுத்தியுள்ளனர். மைக்கேல் என்று பெயரிடப்பட்ட முகவர்களில் ஒருவர் மொசாட் வாக்கி-டாக்கி இயக்கும் பேட்டரிகளுக்கு ஒரு வெடிக்கும் சாதனத்தை மறைத்து வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பொதுவாக அணிந்தவரின் இதயத்தில் அருகில் ஒரு ஆடையில் கொண்டு செல்லப்படும் என்றும் 10 வருடங்களுக்கு முன்னர் ஒரு போலி நிறுவனத்திடமிருந்து 16,000 வாக்கி-டாக்கிகளை நல்ல விலைக்கு ஹிஸ்புல்லா அறியாமல் வாங்கியதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பேஜர்களை உள்ளடக்கியதாக விரிவுபடுத்தப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த நேரத்தில் ஹிஸ்புல்லா ஹோல்ட் அப்பல்லோ என்ற தைவானிய நிறுவனத்திடமிருந்து பேஜர்கள் வாங்குவதை கண்டறிந்ததாக அவர் தெரிவித்துள்ளார்.
மேலும் பேஜர்களை வாங்குவதற்கு விளம்பர படங்கள் மற்றும் பிரசுரங்களை உருவாக்கி வந்த அவற்றை இணையத்தில் பகிர்ந்து கிஸ்புல்லாவை ஏமாற்றியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிஸ்புல்லா அமைப்பினர் பேஜர்களை மொசாட்டில் இருந்து வாங்குகிறார்கள் என்பதற்கான துளியளவும் சந்தேகம் வராத அளவிற்கு இந்த திட்டம் பயன்படுத்தப்பட்டதாகவும் திரைக்கு பின்னால் மொசாட்டினால் கட்டுப்படுத்தப்படுவதாகவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானில் அடுத்த வருடம் ICC சாம்பியன்ஸ் கிண்ணத் தொடர் நடைபெற உள்ளது. இந்த தொடர் ஹைபிரிட் மாடலாக நடத்த உள்ளதாக ICC அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதன்படி போட்டிகள் பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா விளையாட்டு போட்டிகள் பாகிஸ்தானில் நடைபெறாது எனவும் துபாயில் நடைபெறும் எனவும் ICC தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த தொடருக்கான போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. 8 அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டி 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. A பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் நியூசிலாந்து அணிகள் இடம்பெற்றுள்ளன. பி பிரிவில் ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த தொடரில் இந்தியா தகுதி சுற்றுடன் வெளியேறினால் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டி முறையே லாகூர் மற்றும் ராவல்பிண்டியில் நடைபெறும். இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறினால் போட்டி துபாயில் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாம்பியன்ஸ் கிண்ண தொடருக்கான அட்டவணை விவரம்: February 19 பாகிஸ்தான் நியூசிலாந்து, February 20 பங்களாதேஷ் இந்தியா, February 21 ஆப்கானிஸ்தான் தென்னாப்பிரிக்கா, February 22 ஆஸ்திரேலியா இங்கிலாந்து, February 23 பாகிஸ்தான் இந்தியா, February 24 பங்களாதேஷ் நியூசிலாந்து, February ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா, February 26 ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து, February 27 பாகிஸ்தான் பங்களாதேஷ், February 28 ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா, மார்ச் 1 தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து, மார்ச் 2 நியூசிலாந்து இந்தியா, மார்ச் 4 அரையிறுதியில் A1 B2, மார்ச் 5 அரையிறுதியில் B1 A2, மார்ச் 9 இறுதிப் போட்டி என நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.